ரமேஷ் சார், எல்லாரும் ஒரே இடத்துல வந்துட்டாங்க, ஆனால் நாங்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது இல்லை சார். பொதுவாகவே அண்ணன் சொன்னாங்க, அது மேடை அல்ல, ஒரு இரங்கல் கூட்டம், ஒரு அஞ்சலி கூட்டம் சொன்னாங்க. பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்வது என்பது ஒரு கல்யாண வீட்டில் நடக்கும், ஒரு இரங்கல் நிகழ்ச்சி தான் நடக்கும். இது பொதுவாக தொடர்ந்து நடைபெற்ற ஒன்று தான். அங்கே தான் கூடுவாங்க. தன்னுடைய கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு திருமண வீட்டிலோ ஒரு நிகழ்விலோ அல்லது இதே போன்ற ஒரு நிகழ்வில் தான் கூடுவாங்க. இன்றைக்கு அதை அங்கீகரித்து தான் நீங்கள் நிதியமைச்சர் டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் என்டிஏ கூட்டணி அங்கீகரிக்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. அதே போல் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு எங்களோடு பயணிக்கக்கூடிய ஏசிஎஸ் வந்திருக்காங்க, பாரிவேந்தருடைய மகன் அவர் ரவி பச்சைமுத்து அவர்கள் வந்திருக்காங்க, இன்னைக்கு ஜெகன்மூர்த்தியார் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இது அங்கீகாரத்திற்கான முதல் படி. இப்போ தேமுதிகல இருந்தெல்லாம் வந்தாங்க, சுதீஷ் வந்தவர்கள் அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்தாங்களா அல்லது நாங்க என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறத ஊர்ஜிதம் செய்ய வந்தாங்களா? அது வந்து கேட்டது சுதீஷ் கிட்ட மட்டும் தான் கேட்டாங்க. எல்கே சுதீஷ் கிட்ட அவர்களும் கேட்கின்ற பொழுது மட்டும் சொன்னாரு, நாங்கள் மூப்பனார் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறோம், கேப்டன் அவர்கள் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார், எங்களோட 40 ஆண்டு கால நட்பு எங்களுடைய குடும்பத்தின் நட்பு, அதற்காக வந்து அவர் சொல்லிட்டார். ஆனால் ஜனவரியில் நாங்கள் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை சொல்லுவோம்னு சொல்லிட்டார். அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம். பட் அதற்கான முடிவுகள் அவர் தான் எடுக்க வேண்டும். அதே வேளையில் என்டிஏ கூட்டணி இன்னும் மேலும் வலுப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க அண்ணன் சொல்றாரு திமுகவில் இன்னும் பல புதிய கட்சிகள் வரும்னு சொல்லி, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை திருப்திப்படுத்த முடியாத அண்ணன் காங்கிரஸ்ல புதிய கூட்டணியை சேர்த்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கொஞ்சம் குறைச்சிட்டு தொகுதிகளை குறைச்சி கொடுத்தா காங்கிரஸ் ஏத்துக்குமா? கம்யூனிஸ்ட் ஏத்துக்குமா? விசிகா ஏத்துக்குமா? ஏற்கனவே எங்க குறைப்பாங்க? ஏற்கனவே அவங்களுடைய மீண்டும் இந்த அலைன்ஸ் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கறதுல தானே சொல்றாங்க. எது அலைன்ஸ் ஆட்சிக்கு வரணும்? மீண்டும் திமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல அந்த புள்ளியில திடமா இருக்காங்கல்ல. இல்ல சார், அந்த கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க. பெரும்பான்மை யாரு சொன்னாங்க? அந்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வராங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? மற்ற ஏனைய கூட்டணிகளுக்கு சேர்ந்து வராங்கன்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு கூட்டணி பகிர்வதான பத்தி பேசுறோம். அது நீங்க வருது வரல, அது தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வெற்றி அடையுது, வெற்றி அடையல, தோல்வி அடைகிறோம், தோல்வி அடையல, வாக்குகள் சதவீதம் இருக்கோ இல்லையோ அது அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இருக்கக்கூடிய கூட்டணிகளில் புதிய வரவுகள் உள்ள வருகின்ற பொழுது திமுக தான் தியாகம் பண்ணணும். அவங்களுடைய ஷீட் ஷேரிங்ல தான் தியாகம் பண்ணணும். திமுக எந்த காலகட்டத்திலும் ஷேரிங் தியாகம் பண்ணாது. ஏற்கனவே பல காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் போன்றவர்கள்லாம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடாமல் கூட இருப்போம் அப்படின்னு அவரு சொல்றாரு. எப்ப சொன்னார் அவரு? திருமாவளவன் அவர்கள் பேசுற விஷயம், நாங்கள் தேர்தலை கூட என்ன பண்ணிடுவோம், போட்டியிடாமல் கூட இருப்போம். அது எதற்காக தெரியுங்களா சொன்னாரு? ஏற்கனவே அவர் வந்து கூட்டணி மந்திரி சபை பத்தி வலியுறுத்திட்டு இருக்காரு. ஏற்கனவே விசிகா தலைவர் வந்து இப்ப இல்ல 2016 நாங்க போட்டியிடாமல் கூட இருப்போம். அது ஒரு இடங்களையா விட்டு கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? தேர்தல் நாங்க திமுக அரசு ஆட்சிக்கு வர வேண்டும், ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போட்டியிடாமல் கூட இருப்போம் சொல்றவரு 2 இடங்களை விட்டு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா விட மாட்டாங்க, கண்டிப்பா விட மாட்டாங்க சார். இதுக்கு முன்னாடி கடந்த முறை ஷீட் ஷேரிங்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தது, எத்தனை சுற்று பேச்சுவார்த்தை அதே கூட்டணியில தான் சார். எத்தனை சார் அவருடைய நிலைப்பாடு இருந்த பிறகு அதே கூட்டணியில தான் இருந்தாங்க. இங்க பாருங்க, அவருடைய நிலைப்பாடு ஏற்கனவே 2016 மக்கள் நல கூட்டணி அமைகின்ற பொழுது கூட்டணி மந்திரி சபை என்ற ஒரு நிலைப்பாட்டில் உருவாக்கினதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள். எப்படி இதுல வந்து தேர்தல் அங்கீகாரம் பெறாம நாங்க விட்டுருவோம்னு சொல்லுவாங்க? தேர்தல் அங்கீகாரமே அந்த அரசியலுக்கு இப்பதானே பெற்றிருக்கு. எப்படி 1-2 விட்டுருவாரு? ஆனா அழுத்தம் கொடுக்கலையே சார். அழுத்தம் கொடுப்பாங்க. அவர் ஒரு நாள் அழுத்தம் கொடுக்கிறார், எப்படி அழுத்தம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? அவர் ஒரு நாள் அழுத்தம் கொடுக்கிறார், ஒரு நாள் அழுத்தம் கொடுக்கல. இதே உங்களுடைய தொலைக்காட்சியிலே எத்தனை நாள் நீங்க விசிகா வச்சு நீங்க விமர்சிச்சிருக்கீங்க, எத்தனை நாள் விசிகா வச்சு விவாதம் நடத்திருக்கீங்க? அவர் என்னைக்கு விட்டு கொடுத்துருவார்? அவர் அரசியல் கட்சிங்க. நீங்க ஒன்றும் சாதாரண ஒரு சின்ன விஷயமா விட்டு கொடுக்கறதுக்கு அவரை நம்பி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்கல்ல, நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க அங்கீகாரம் அரசியல்ல அதுக்காக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள வந்துருவாங்களா? அதுக்கான வாய்ப்பு இல்ல. இல்ல அவங்க வர மாட்டாங்க. பாஜக கூட்டணி ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு. சரி, ஒரு சில கட்சிகள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம், பெரும்பான்மையான கட்சிகள். அந்த கட்சிகள் சேருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் பலம் பெறும் என்டிஏ. அந்த ஒரு வியூகம் தான் இன்றைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுடைய நினைவு கூட்டத்திலே இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்ச்சியாக கொள்ளுகிறோம். இன்றைக்கு தலைவர் மூப்பனார் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கத்திற்கு அண்ணன் பேசினாங்க இல்லைங்களா? திராவிட இயக்கத்திற்கு எதிர்ப்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை நடத்த ஒரு தலைவர் மூப்பனார் அவர்கள். அண்ணன் கூட 89 சட்டமன்ற உறுப்பினரா சேப்பாக்கத்தில் நின்று சொன்னார். அண்ணன் தனிச்சுதான் நின்னார் காங்கிரஸ் கட்சியில.
அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் 89 இங்க வந்தப்போ அண்ணனுக்கு சேப்பாக்கத்தில் தனித்து தான் கொடுக்கப்பட்டது. அண்ணன் எந்த திராவிட இயக்கத்தோடு சேர்ந்து அரசியல் நின்றாரா கேளுங்க. மூப்பனார் அவர்கள் 2-3 முறை களம் கண்டவர், ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை களம் கண்டவர். நீங்க திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக இன்றைக்கு பல பேர் பேசுகிறோம் இல்லையா, இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் எடுக்கக்கூடிய முனைப்பு, அண்ணாமலை எடுக்கக்கூடிய முனைப்பு எல்லாமே மூப்பனார் அவர்கள் எடுத்து விட்டார். அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய முயற்சிகளை பண்ணிவிட்டார். இன்னும் சொல்ல போட்டீங்கன்னா 96ல அவருக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு, அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் ரஜினிகாந்தோடு சேர்ந்து என்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனால் அவரே அதை என்ன செய்கிறார் சொல்றாங்க, நீங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க, பிரதமர் ஆகணும் அப்படின்னு. பிரதமர் என்றது 97ல அந்த எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க நாடாளுமன்றம் கூடி விபி சிங் அவர்கள் வருகின்ற, சாரி இவரு அடுத்தது தேவேகவுடா வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் வாய்ப்பு வந்தது. 96ல நீங்க சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்ற வாய்ப்பு வருகின்ற பொழுது மீண்டும் கூட்டணி தான் சேர்கிறார். சரி, அது தேவையில்லை, நமக்கு 40 தொகுதி கிடைச்சா போதும் என்பதற்காக தான் அவர் இறங்குகிறார். அந்த தகவல் ஆனா அவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைவர் இத மட்டும் அந்த தகவலை மட்டும், ஏன்னா மூப்பனார் மீது அதிகப்படியான நட்பு வைத்திருந்த மதிப்பு, அதனால நான் கேட்கிறேன், உண்மையாவே மூப்பனார் அவர்களுக்கு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துச்சா? அன்பு தம்பி சொல்றதுல இருந்து 2 விஷயத்தை சொல்லிட்டு சொல்றேன். இல்ல எனக்கு நேரம், நான் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நேரடியாவே சொல்றேன். தலைவர் மூப்பனார் அவர்கள் அந்த வாய்ப்பு வந்துச்சா? திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட்டணி வச்சவர், அதே போன்று அதிமுகவோடும் கூட்டணி வச்சவர். அவர் திராவிட கட்சியை எதிர்த்துலாம் இல்லை. நம்பர் 1, அவருக்கு பிரதமர் பதவி கொடுக்கிறது சொல்றது தவறு, அதை தடுத்தது என்று சொல்வது தவறு. இது திமுக மீது நீங்க அப்புறம் சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு கூடயே இருந்தாலும் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை என்பது எனக்கு தெரியும். 3வது, திருமா அவர்கள் தனக்கு இருந்த பதவியை தூக்கி எறிஞ்சவர். நான் பாவலன் சார் கேட்கிறேன், ஒரு செகண்ட் விஜயதுல்லா சார், நான் உங்கள்ட்ட காங்கிரஸ் கேள்வி, அத நான் பாவலன் சார் கேட்கிறேன். சார் ஒரு உண்மையை சொல்லியானு சார். சார் அத நான் பாவலன் சார் கேட்கிறேன். விஜயதுல்லா சார் இல்ல சார், ஒரு நிமிஷம், நாங்க கூட்டணி சார். சார் நீங்க கூட்டணி, பிசிகாவுடைய பிரதிநிதி இருக்கிறாரு. ஒரு எனக்கும் திருமாவளவன், நான் காங்கிரஸ் கேள்வியை உங்கள்ட்ட கேட்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் விடுங்க. எனக்கும் திருமாவளவன் சார் அவங்க டைம்ல நான் அந்த கேள்வியை கேட்கணும் சார். ஒரு நிமிஷம், இவ்வளவு நேரம் நீங்க இந்த நேரத்தை வீணாக்கி இருக்கீங்க. நான் சொல்றது இது கர்நாடக பாராளுமன்ற தேர்தலில் 3 வேட்பாளரை காங்கிரசுக்கு எதிராக நிறுத்தினார் திரு திருமா. எங்கள் கோரிக்கையை ஏற்று அந்த 3 பேரையும் வாபஸ் வாங்கினார். அவர் கொள்கைக்காக வாழக்கூடியவர், பதவிக்காக வாழக்கூடியவர் அல்ல. 2வது, கேப்டன் விஜயகாந்துடைய மனைவி சகோதரி அவர்கள் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரையும் நாங்க என்டிஏல இருக்கோன்னு சொல்லல. அவங்க தான் பாஜகவுக்கு எல்லா நேரத்திலையும் ஆதரவா இருந்தவங்க. ஆதரவு கொடுத்தவங்களே அரவணைக்க தெரியாம அவங்களுக்கு எதிராக நடந்தது பாஜக என்பது இந்த நேரத்தில். அப்போ இது ஒரு கிளாரிபிகேஷன், மூப்பனார் அவர்களுக்கு முதல்வர் பதவியோ பிரதமர் பதவியோ வரல, நிச்சயமாக வரல. இல்ல, அண்ணன் சொல்றது தவறான வாதம். நீங்க அன்னைய நாளேடு கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 6 மாத காலம் திராவிட இயக்கத்துல நாங்க எதுக்கு வெளியில வரோம்? திமுக கூட்டணியில் அன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக இருந்தார். அன்றைக்கு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் இருந்தாங்க, அன்னைக்கு ப. சிதம்பரம் இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் எதுக்கு வெளியில வராங்க? எதற்காக வெளியில வராங்க? நீங்க மூப்பனாரை, காங்கிரஸ் மூப்பனாரை அங்கீகரித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக பழி வாங்கி விட்டது என்பது நீங்க பட்டி தொட்டில உள்ள சாமானியனுக்கு தெரியுமே. அப்படி ஏதாவது கண்டென்ட் சொன்னாங்களா? இந்த ஒரு ஆதாரம் மட்டும் கொடுக்கட்டும். ஒரே ஒரு ஆதாரம், திரு மூப்பனாருக்கு எதிராக திமுக இருந்தது, திரு கலைஞர் இருந்தார்னு ஒரு ஆதாரம் கொடுக்கட்டும். பத்திரிகை செய்தி ஆதாரம், பத்திரிகை செய்தி விட நான் எப்படி ஆதாரத்தை தேடி எடுக்க முடியும்? ஆதாரபூர்வமான உங்களுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்று, ஒரு அரசியல் கட்சியுடைய மனதில் என்ன இருக்கின்றது நீங்க பத்திரிகை செய்திதான் சொல்லணும். அன்றைக்கு மூப்பனாருக்கு துரோகம் விளைவித்தது என்று இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க. இன்னைக்கு அது அதிகாரப்பூர்வமா பேசியிருக்காங்க. ஆகவே இன்றைக்கு பேசிய அத்தனை தலைவர்கள் என்ன தெரியுமா? சமாதிக்கே ஒரு குந்தகத்தை இன்னைக்கு திருமதி சீதாராமன் உச்சகட்டமா போய் சொல்லட்டுங்களா? அண்ணன் சொல்றா இல்லையா, செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னார் சொல்றீங்களா? செல்வ பெருந்தகை காங்கிரஸ் சம்பந்தமே இல்ல. அவர் எந்த கட்சியில இருந்து வந்தாரு? நான் காங்கிரஸ் அடிப்படை உறுப்பினர், நான் தேசியவாதின்னு அண்ணன் சொல்றாரு. அவரை போய் நீங்க உங்களால ஏத்துக்க முடியுமா? அவரை போய் அவரை நீங்க ஏத்துக்க முடியுமா? செல்வ பெருந்தகை எந்த கட்சியில இருந்து வந்தாரு, எந்த கட்சியில இருந்து டிரைவ் பண்ணாரு, இதெல்லாம் சொல்லணுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாதா? நீங்க தேசியவாதி, நான் தேசியத்துல பயணி
பயணிக்கிறவன் இல்ல, புதிய நாங்க ஒரு வந்து விஷயம். ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி அவர்களுடைய ரத்தம் சொல்றீங்களா? ரமேஷ் சார். உங்களால எப்படி ஏத்துக்கிட்டு அவரோட பயணிக்க நான் முடியுது? கேட்கறது உங்கள்ட்ட என்னன்னா, மூப்பனார் அவர்களுக்கு இது போன்ற உயர்ந்த பதவி வரும் அப்படிங்கிறது யாரு சொன்னாங்க? அது அந்த ஒரு பத்திரிகை செய்திதானா, இல்ல அவரே இந்த மாதிரி எங்கேயாவது சொன்னாரா, இல்ல அந்த அவரோடு இருந்த யாரும் சொன்னாங்களா? சார், அவர் என்றைக்கும் பதவி எதிர்பார்த்தவர் அல்ல. சரி, பதவி எப்பொழுதுமே அவர் தியாகம் செய்தவர். தனக்கு வரும் பதவியை கூட எல்லாருக்கும் கொடுத்து அழகு பார்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர். ஆனா அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடக செய்தி நம்ம எடுக்கணும். இப்ப நீங்க ஒரே நிமிஷத்துல நான் இப்ப வந்து ஆதாரத்தை நான் காட்ட முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு நான் எல்லாத்தையும் ஆதாரத்தை கேக்குறது மூப்பனார் சொன்னாரா, அவருடைய தலைவர் சொன்னாரா கேக்குறாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மூப்பனார் தான் எதையும் விரும்ப மாட்டார், அவர் சொல்ல மாட்டார்னு சொல்லிட்டமே. அவருக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்றது அகில இந்திய அளவுல அன்னைக்கு அகில இந்திய அளவுல அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள்ல உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று அன்றைக்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தது. அன்றைக்கு திமுக அந்த கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அன்றைக்கு அதிலே தொழில்துறை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தி சொல்லி இருக்காங்களே. ஊடகத்தினுடைய செய்தி, பத்திரிகை செய்தி சொன்னாரு. இப்ப நீங்க ஓவராலா அமைச்சர் பதவி விரும்பல, பிரதமர் பதவி விரும்பல, இந்த அரை மணி நேர விவாதத்துல உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க தேவைப்பட்டால் நாளைக்கு நான் எல்லா செய்தியும் தகவலின் அடிப்படையில் கொடுக்கிறேன். ஒரு தமிழன் பிரதமர் ஆவதற்கு தடுத்தது இன்னொரு தமிழன் என்று அன்றைக்கு ஊடக செய்திகள் வந்தது. கூட்டணி அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு நேரம் குறைச்சா அவர் ஒத்துக்குவாரா? அதை நீங்க அவங்ககிட்ட பேசிக்கணும் சார். நீங்க தான் சொன்னீங்க உங்க கூட்டணின்னு, மற்றவர்கள் பதிவு செய்யல சார். அதனால அவருக்கான நேரத்துல நான் அவர்கிட்ட பேச அலோவ் பண்ண முடியும்.